வீட்ல காசு, பணம், வசதி எல்லாமே நிறைஞ்சு இருக்குது அப்படின்னாலும், நம்ம மனசு சந்தோஷமா இருந்துச்சுன்னா, நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். இல்லைங்களா? அ இப்ப ஒரு சில பக்தர்கள் வந்து பாருங்கம்மா, சீதை மாதிரி இருப்பாங்க. இப்ப சீதைய பத்தி சொல்லணும் அப்படின்னா, சீதை 24 மணி நேரம் பகவான வழிபட மாட்டாளாம். அம்பிகையும், ஈசன தான் வழிபாடு பண்ணுவா. ஒரு நாளைக்கு அந்த பூஜைக்குன்னு உகந்த ஒரு 1/4 மணி நேரம் இருக்கு அப்படின்னா, அந்த 1/4 மணி நேரத்துல ஆத்மார்த்தமா அம்பிகைய வழிபாடு பண்ணுவாளாம். புரியுதுங்களா? பக்தி பலவிதம். அதுல சீதை மாதிரி அந்த நேரத்துல அந்த வேலைய நான் திவ்யமா செய்றேன் அப்படின்னா கூட அதனோட பலன் அப்படின்றது கிடைச்சிடும். இப்ப வீட்ல நம்ம இடைவிடாது வழிபாடு பண்றோம். இல்ல கொஞ்ச நேரமே வழிபாடு பண்றோம். ஆத்மார்த்தமா வழிபாடு பண்றோம் அப்படின்னாம விஷயம் நம்ம வீட்ல பெரிய பெரிய பிரச்சனைகள் அப்படின்றது இருக்காது. அந்த பெரிய பெரிய பிரச்சனைகள் விதி வழி ஜாதக ரீதியா பிராப்தம் இருக்கு இல்லைங்களா? இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தவங்களுக்கு அஷ்டமத்து சனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அஷ்டமத்து சனியில அவர் அஷ்டமத்து சனிக்கான வேலைய செய்ய தானே செய்வார். கெடுக்கிறதுன்றத செய்ய தானே செய்வார். அந்த கெடுதல் கூட பெரிய லெவல்ல இல்லாம நம்ம இறை ஆற்றல் நம்மள காப்பாத்தும் அப்படின்றது ஒண்ணுமா. கஷ்டமோ, நஷ்டமோ, துக்கமோ இல்லாத மனுஷ வாழ்க்கை கிடையாது. பிரச்சனைகளும் இல்லாத மனுஷ வாழ்க்கை கிடையாது. அதுக்கும் மீறி அந்த பிரச்சனைகள் பெருசுதான். ஆனா எனக்கு சமாளிக்க முடிஞ்சுச்சு. எனக்கு என்னவோ அந்த நேரத்துல அந்த க்ஷணம் அந்த தெளிவு கிடைச்சுச்சு அப்படின்னு சிலர் யோசிக்கிறாங்க பார்த்தீங்களா? அது எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் நம்மளால தீர்க்க முடியுது அப்படின்னா, அது கடவுளினோட அனுக்கிரகம் வீட்ல இருக்கு.